கண்ணே கரிசல் மண்ணு பூவே கண்ணீர் சிந்துகின்ற மீனே சுடும் பாலை மனத்திலே பாலை நிலத்திலே தண்ணீரை தேடுகின்ற மானே கண்ணே கரிசல் மண்ண பூவே எத்து வர கட்டி வச்ச கோட்டை அது காத்தடிச்சு கலஞ்சுதான் போச்சு ஊத்து மணல் எடுத்து பூக்கல்ல நானடு எத்து வர கட்டி வச்ச கோட்டை அது காத்தடிச்சு கலஞ்சுதான் போச்சு ஆத்து நீரும் மலையாச்சு அவ சொந்த அவமான கரையாச்சு உள்ளத்துல சுடுவட்ட மலரு நம்ம பொறுப்புள்ள இல்ல வந்த புள்ள வளரு கண்ணை கரிசல் மண்ண பூவே தினம் தண்ணீர் நீந்துகின்ற மீனே சிகப்பு சட்டை ஓட்டவே நாடகத்தை கெடுத்துட்டான் இவன் புகழைய ராசா இந்த குறைய எங்க சொல்ல ரோசா சிகப்பு சட்டை ஓட்டவே நாடகத்தை கெடுத்துட்டான் இன்னும் வேற புகழைய ராசா நான் இத போய் எங்க சொல்ல ராசா போததான் இறங்கிருமா இல்ல போஸ்ட் மரம் சாஞ்சிருமா இவன் போலதான் இறங்கிருமா இல்ல போஸ்ட் மரம் சாஞ்சிருமா திருப்பேசு கப்ளிங்கில ஓடு அந்த ஓசத்தான் தேடுது இந்த நிலவு கண்ணை கரிசல் மண்ண போவே தினம் தண்ணீர் நீந்துகின்ற மீனே சுடும் பாலை நிலத்திலே பாலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மானே மானே தண்ணி கரிசல் மண்ண போ மச்சான் 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 மச்சான்னு சொல்றிய ஏன்டா ஆமா மண்ட இல்லடா சொல்றதை கேள்றா மச்சான் என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்காங்க சப்பும் போதே செத்து போச்சு என்ன மச்சான் சொல்றிய இருடா எல்லாத்தையும் இருக்கு மச்சான் என் தங்கச்சி மாசமா இருந்துச்சு குழந்தை பிறந்துருச்சாங்க அதே ஆஸ்பத்திரியில் காட்டும் போது டாக்டர் சொன்னார் ரெட்டை புள்ள தங்கியிருக்கு வாழ்த்துக்கள்ன்றாரு ஆஹா ரத்தம் காணாதுன்னு சொன்னார் டாக்டரு இப்போ ரத்தத்துக்கு என்ன மச்சான் பண்ணீங்க ரத்தத்துக்கு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தேன் ரத்தம் ஆளுக கொடுக்குறது அது பாசிட்டிவ் எதுலேயுமே சேரலை சரின்னு நம்ம முனிசாமி விட்டு பசுமாட்டு ரத்தத்தை ஏற்றினேன் மாடு செத்து போச்சு பிளட்டு விஷமாக இருந்திருக்கு உங்கள் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சு மச்சான் தாய் செய் நல்லா இருக்காங்களா மச்சான் என்னடா சொன்ன தாய் செய் நல்லா இருக்காங்களான்னு உங்களுக்கு 2 மருமையும் பிறந்திருக்கு மச்சான் ஐயோ சந்தோஷங்க கோயில் வாசல்ல தீச்சட்டி எடுத்து கிளுகிழு போயிட்டு வரேங்க உனக்கு சட்டி எடு மச்சான் மச்சான் 2 பிள்ளையும் தாய்ப்பால் கொடுத்த அமர்த்துறதுக்காக வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன் அவங்க தகை செத்து போச்சு மச்சான் ஏன் மச்சான் தாய்ப்பால் குழந்தை குடிக்காம நீங்க குடிச்சிங்களா பிள்ளைய பார்த்தோன்னே செத்து போச்சு ஏங்க 2 பிள்ளையும் போட்டு காணாந்தா கீரி பிள்ளை மாதிரி இருந்துச்சு செத்து போச்சு இந்த ஆடு இன்னும் இளங்குடி ஓடலை அப்படியே அனத்துது ஏழை முண்டை வந்தார் சாமியா ஏதாவது மியூசிக் பண்ணுங்கடா வந்தார் சாமியா அது சுலவா அடிவேன் அதில் ஒரு பாட்டு இருக்கு சிட்டு சிட்டு அடி ஸ்டாப் கிச்சடி சம்பா நெல்லு எடுத்து எல்லா அது வானத்து மேலே இதை
இதனால் ஊர் மக்களுக்கு தெரிய போது என்னவென்றால், ஏண்டா கம்பாமீன் ஏலத்துக்கு அடிக்கிறது நிலா வானத்து மலையா? போப்பு என்ன பிரச்சனை? அவர் ஏதாவது வெதரில் மிதிவேன். அந்த சொன்னாள் எங்கப்பா, அந்த ஒரே வார்த்தையில் அந்த நாடகம் பூரா தலகாலம் மாறிடுச்சாடா. பொம்பளை ஆளுக பாதி ஆளுல காணா ஜானியோட போயிருச்சுலாம், சாணி தொளிக்க போயிருச்சா. ஏன்டா ஓட்டுமா வயிறுமேனே? சாமியாரை சந்திக்கிற வித்தியாசமான காணத்தோடு சந்திக்கிறேன். பாடுங்கண்ணே. எப்ப வரும் வாரம் சாமி, எப்ப வரும் வாரம் வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே மகனே, வீரத்தேவா தந்தையே, எப்ப வரும் வாரம் வருவார் என்று மகனே. பூனை குறுக்க போனா நான் பாடவே மாட்டேன். தெம்மாங்க பாட்டு உனக்காக பாடுறேன். வட்ட வட்ட பாறையில் வரகரிசி தீர்த்தையில் சொந்தமுள்ள மகனே டக்குமுக்கு டக்கு தாளம். நீங்க போதையில நீங்க எல்லாமோ டக்குமுக்கு டக்கு தாளம். சொரண கட்ட மாமே பொண்ணு ஒரு எனக்கு வேணாண்டி, உன்னோடு சொந்தம் மட்டும் போதும் மடி டக்குமுக்கு டக்கு தாளம். பொண்ணோடு ஜோடி சேர்ந்து நின்னா போதும் டக்குமுக்கு டக்கு தாளம். போய் பாடு. அதுதான் 12 கோடி செலவு பண்ணி ஊர் திருவிழா நடத்தினாலும் ஒரே கோட்டில் ஜோடியை முடிச்சு விடுவேன். இவன் இந்த மாவட்டத்திலே வேற இருக்கக்கூடாதுடா. இவன் போகிற ஊர்லாம் கட்டி கரையேறிடும்டா. சிவங்க வர்றானா நத்தின் துவு கண்டங்கர்ரு கண்டங்கர்ரு உப்பும். வாங்க சாமி. முதுகு வலியா பாடு, உலக்கை வச்சு வேணா செஞ்சு விடுறேன். என்ன பெரிய ரஜினிகாந்த் என்றாகிறாரு, நீங்க பெரிய ஏஆர் மியூசிக். எலும்பும் சதையும் இல்லாம நீ வேற. இருமல் நாள் சுக்கு காப்பி சாப்பிடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அள்ளுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்தி. வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு. வந்தாரை தூக்கி போட்டு அடிப்பது தேவ ஹோட்டலில் பேசல, நான் பொள்ளாச்சியில் பேசுறேன். சரி சரி கவனிக்காத. ஒப்பட நமக்கு வளர்ந்து உண்மை பேசி உப்பிட்டால கூலையில் சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு. அதுல வராதியா சென்னை செல்லும் பயணிகள்? ஏய் பஸ்ல போனா எல்லா ஊரும் வரும். அது வராது இது வராது நீ சொல்லக்கூடாது. நான் பேசுற கவியில அது வராது. நான் பேசுவேன் என்ன வேணாலும். ஓ என்ன வேணா படிச்சிருக்கீங்களோ? ஓ கிடையாது, எஸ் ஓ. அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. கோல்டு வின்னர் என்ன பேசினா கூட பேசுவேன். சரி, ஏதாவது உங்களுக்கு பேச தெரிஞ்ச ஏதாவது ஒரு நூலை சொல்லுங்க, ஒரு காப்பியத்தை சொல்லுங்க, இதிகாசத்தை சொல்லுங்க, எதை வேணான்னு சொல்லுங்க, பேசுவான். நூல் பஞ்சை காய போட்டு நெஞ்சிலே சுமந்து பருத்தி ஆலையிலே கொண்டு போய் போட்டு நன்றாக நெய்து அதில் வரக்கூடிய நூல். இந்தா இவர் நல்ல மனுஷன் வேமா எந்திரிப்ப. அப்பா நீ படுப்பாய், பெரியப்பூ நீ படு, என் ஜாமி விரிச்ச ஒருவ காஞ்சிருச்சு, நீ விதைச்ச வெள்ளாம விள விஷயம் பேசுறேன்னு சொல்லிட்டு புராண புயல் சொன்னாங்க, இலக்கிய இடி, இதிகாச சுடர்ன்னு சொன்னாங்களே உங்களை. அது சொல்லியிருப்பாங்க 4 பேர் தனியாக போட்டு. பெட்டிக்கார் சொன்னாருப்பா, எங்க அண்ணன் சக்தினே சொன்னுச்சு. அப்போ சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன விஷயம் தெரியன? என்ன பேசுவ, ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணு. சரி ஒன்னும் சொல்ல
ஏதாவது விஷயத்து பேரை சொல்லு. எதுக்கு கிடந்து தெரியும். சூப்பர் சூப்பர். காலையும் சிறந்த காலை, வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்கள். லாஸ்ட் பார் 2 மினிட். தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மீசியை சரி பண்ணிட்டு போறாரு மயிர். அவன் நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் இல்லைங்க. கேரளாவுக்கு இங்க இருந்து செம்புரியாட்டு புழுக்க ஏத்துருவேன். அதுதான் ரோடு ஏத்துனா இந்த பாதை பதியுமான்னு வண்டி தரத்தை பார்க்க வந்திருக்காரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு வேலையை பார்த்து நம்ம இருக்கு. அப்ப நம்ம வேலையை நம்ம சரியா பார்க்கணும்ல. பாப்பா பிரம்மபுராணம், பத்மபுராணம். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? 2 தானே. என்ன 18 புராணம்? 2 முடி. இன்னைக்கு உனக்கு தெரியாது. இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை 2க்கு மேல சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அத்தாடி சனி போனம் துணையா போகும். டேய் இப்படி சொல்லாத. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் வேறயா. உங்களுக்கு பிறந்த நாள் நல்லா இருக்குமியா? அப்படிலாம் சொல்லாத. ஏன் விஷயத்தை பேசுங்க. அப்ப என்ன விஷயத்தை வச்சிருக்க? பத்திரிக்கை கொடு. பிரம்மபுராணம், வாயு புராணம். சபாஸ் வந்துட்டீங்க. சபாஸ் கிடையாது, அக்னி. ஆமா ஆமா கிடையாது, தவளை. தவளை இல்லையா? தவளை இல்லையா? இங்க இருங்க. எறும்பு. வாயு புராணம் சரி, அக்னி புராணம் சரி, தேய் புராணம். அடனொப்பம் வேற மாதிரி சொல்ல. ஐயா அந்த முள்ளலி இங்க தூக்கி போடுங்க. பேசுவோமா? அப்படியே கோர்வையா பேசுவோமா? பேசுவான். போர்வைக்குள்ள உட்கார்ந்து பேசுவான். போர்வைக்குள்ள இல்லையா, கோர்வையா பேசுவான். பிரம்மபுராணம். அவ்வளவுதான். ஏன் கரண்ட கட் பண்ற? உன் வீட்டு லைன்னாலயா? தொடர்ந்து பேசியா. பிரம்மபுராணம், வாயு புராணம். என்ன கையை மட்டும் தானே ஆடுது? ஏய் எங்க ஊர் பசு வரும்போது இப்படித்தான் மறப்பாங்க. என்னையா விஷயம் நம்ம பேசி பேசுவோம்யா. பிரம்மபுராணம். நீ சொல்றது தானே சொன்னேன். பத்மபுராணம். பத்மபுராணம் அதே அவ்வளவுதான். அவ்வளவுதான். இருக்கா இருக்கா? பவிஸ்ல புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், கருட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். இங்க இருந்து போனோம்னா நேர புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறணும்னா நேர ஒரே பைபாஸ் மானாமதுரை ரோடு. மானாமதுரை போய் மருதமணி இறக்கி விட்டா அவனுக்கு ஒரு 4500 டிரைவர். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ கோவப்படுறது நாயம். மீச நல்ல கம்பி தெரியுது. அவரை நீ கூப்பிடு. நீ ஒண்ணு பேசு. நான் கூட என்னத்தை பேசி கிழிச்சு போடுவாங்க. நீங்க பெரிய பேரான நாரதர். இள வயதிலேயே இன்னைக்கு எந்த ஊர் போனாலும் உங்களை கேட்குறாங்கன்னா நீங்க பேரான ஆளு. நான் கோமாளித்தனத்தை விட்டு போக மாட்டேன். ரஞ்சித் அவர்களே, ஒரே ஒரு விஷயம். நான் கோமாளித்தனத்தை விட்டு யார்ட்டையும் போய் கேள்வி கேட்டோ அந்த கதாபாத்திரத்துக்கு போகாத ஆள் நான். சரி, அப்படி கிடையாது. 8 நாரதரை நிப்பாட்டி இருக்கேன் மாத்திரை கொடுத்து. இப்ப என்ன பண்றாரு? என்னன்றாப்ல? அதே காலை மண்ணு வாரதுன்னா கோமியத்தை குடிக்க போகுதுன்னு அர்த்தம். பாய போகுதுன்னு அர்த்தம். ஆட்டுக்கிட்ட பின்னாடி போன பாரு வந்து பாரு வந்து பாருன்னு கூப்பிடுது. அண்ணே அந்த 7 பேத்த காலி வண்ணீரை 8 பேரா 9வது ஆளா காலி வண்ணீர். நான் போய் ஒண்ணுக்கு வந்துட்டு வரேன். இவரை பார்த்து நீ வாடா நீ இருக்குன்னு நான் வந்தேன். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இவட்ட விஷயம் பேசுறேன். நான் இருக்கேன். இவட்ட விஷயம் பேசினா பேசுவாரா? ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தெரியுதே. ஐயா போங்க. என்னையா நீ? இல்ல நீ இவ்வளவு தைரியமா பேசுற. கிரகம் போ, அது வாடா போ. சாமி போங்க, உங்களுக்கு உயிர் பிச்சை தர்றேன். அப்படி ஒண்ணு நீ வந்து வேணாம் 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 வேணுங்கிற நான் பேசு. வேணாம் போயிருங்க போயிருங்க போ 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 எல்லாம் எந்திரிச்சு போ. காசு வாங்குற நேரம்டா, பேசாம இருடா, கெடுத்து விட்டுறாடா. சாமி என்னங்க போ போன்னு சொல்றாருன்னா காலி பண்ண போறான். இப்படித்தாங்க அந்த நாரதரை காலி பண்ணேன். தலையில அடிச்சுக்கிறாரியா? 1 இன்ச் ஆணி இறக்குவாரு. கோவம் வந்தா 1 இன்ச் ஆணி எடுப்பாரு. அடுத்து அப்படியே தோண்டி எடுக்கிறாரோ. லெஃப்ட் சைடுல திரும்பினாரு, செகதினால ரைட் சைடுல வண்டி திருப்புறாரு. சரி வர சொல்லுங்க. பேசுவான். வீராப் மட்டும் தானே காட்டுறாரு. ஒண்ணு செயல்ல ஒண்ணு செயல. என்ன என்ன செய்யணும்? என்ன பேசணும்? பேசி பாரு 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 பாருமியா பாரு. கம்பி நல்லா தெரியுதுனே. ஏய் அத வேற ஞாபகப்படுத்துற அவரை. அது குத்தி பிடிச்சனா இன்னியாவது நான் போறேங்க பவுடருக்கு எங்கேயா போவேன். என்னையா அவங்கள்ட்ட வந்துட்டாரு. வந்துட்டாரா? இங்க வாங்க.
பேசுவோம் வாங்க. என்ன என்ன பேசவே இல்லையே. பேசுவாங்கன்னா நான் எவ்வளவு நேரமா என்ன ஊமை பேசி பாரியா. பேசுங்க, பேசு சாமி, பேசுங்க, பேசுங்க, பேச விட்டு பாருங்க. இங்க பாருங்க, குறுக்க பேசக்கூடாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாது. பேசுங்க, எவ்வளவு நாள் பேசுங்க. சந்தோஷம். ஐயோ, இந்த பேசக்கூடாது இருக்கல, குறுக்க பேசக்கூடாது இருக்கல. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஐயா, நீ போடா. நல்லா மூக்குல தெரியுதுன்னு. ஏய், என்னதாயா அவர் இப்படியே பேசக்கூடாது எப்பதாயா பேச முடியும்? பேசுங்க. இப்ப பேசலாம். நீங்க கேக்குற கேள்விக்கு டக்கு பதில் சொல்லுவேன். ஆனா குறுக்க பேசக்கூடாது. அடிப்படையில குறுக்க பேசாதீங்க இருக்கல, குறுக்க பேசாதீங்க. சாமி என்னைக்கிட்டு இருக்கா சாமி? இப்ப பேசலாமா? பேசுங்க. ஆனா நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படியே மழை பொழுது மாதிரி டக்கு. ஐயா, குறுக்க பேசாதீங்க இருக்கல. நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க. நான் பார்த்தாலே அவர் பேசினா தானே நீ அண்ணே கம்பி நல்லா தெரியுது. அப்படி ஒரு மதுரே தேவையில்லை. ஏ வாங்க, விஷயத்துல நுழைவோம்யா. குதிச்சிருவோமா? விஷயத்துல குதிச்சிருவோமா? அண்ணே அந்த மீசக்கார ஒரு மண்டையில வர்ற அடாடுறா. அண்ணே அந்த அவரையும் சொல்லிட்டு வானே. அந்த ஓ மீச மாதிரி வச்சிருக்காரு வர அந்த வா. இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி போ அண்ணே. இப்போ குதிச்ச குதிரை மீச நல்லா தெரியுது. பேசுவோம். வந்து அரை மணி நேரம் ஆச்சுடா, என்ன எதுவுமே பேச ஆரம்பிக்கலடா. எப்பயும் பேச முடியாது. இவர் பேசுங்க. இங்க வாங்க. வந்துட்டு முழு முதற் கடவுள்னு இப்ப எல்லாருமே கடவுள் அவர்தானே கேக்குறீங்க. யாரு? அவரை கேட்டு பாருங்க. சொல்லுங்க. அவரை கேட்டா நான் அவரை பத்தி பேசினாலே 3 மணி நேரம் ஆகும். அப்படியா? இருங்க சாமி, அவரை பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். விடிய பேசுவேன். பேசுங்க. குறுக்க பேசாதீங்க. குறுக்க பேசக்கூடாது. அவன் முதற் கடவுள் தானே. அவர்தான். ஐயா, குறுக்க பேசாதயா. குறுக்க பேசாத. அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அப்படியே வாரி வந்துகிட்டே இருக்கும். குறுக்க பேசாத நெஞ்சம்ல பேச போடா. நீங்க என்ன வேணா என்னைய கேட்கலாம். உங்களை கேட்க இப்ப முழு முதற் கடவுள்னு விநாயக பெருமானை சொல்றாங்க. ஆமா. விநாயகத்தை பேச வந்த முதல் கடவுள் என்ற அது இல்ல கேள்வி இல்லையா? கேள்வி வேற. இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் சொன்னாலும் காக்கக்கூடிய கடவுள் யாருக்கு தெரியுமா? யார? காக்கக்கூடிய கடவுள், அனைவரையும் காக்கக்கூடிய கடவுள் யாரு தெரியுமா? மகாவிஷ்ணு. அப்புறம் என்ன? அனைவரும் காக்கக்கூடிய கடவுளே எனக்கு தெரிஞ்சது கருப்புசாமி தான். ஊருக்கு இருக்காரு. மகாவிஷ்ணு ஊர்ல இருக்காரா? எந்த ஊர்ல இருக்காரு? 18ஆம் முடியா கருப்பன் எல்லா ஊர்லயும் இருக்காரு. விஷ்ணுவோட கருப்ப மகாவிஷ்ணு எங்க? ஓயா கருப்பனை பத்தி சொல்லு. சாமி வருமியா? கருப்பனை இழுத்தவன சாமி வருமியா? கருப்பா மீச விழுக போது அறைய போறேன் உடனே. கருப்பா வந்தது யாருப்பா? இவ்வளவு ஆக்ரோஷமா வருது. நீ என்ன உன் பிள்ளை கருப்பை வந்துட்ட. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேப்பா. வசனம் மறந்து வச்சாப்பா? இல்லப்பா. என்னடா செய்யறப்பா? சத்தியம்பா. சொல்றியே முக்காலும் சத்தியம் பண்ணிட்ட. நீ சம்பளத்துல ஒரு 500 சேர்த்து கொடுப்பா. கருப்பா மறுபடியும் ஆடிவாப்பா. ஏய் கடைசியில் எனக்கு 500 வச்சு ஒன்னு யாரையா கருப்பன் சொன்னா? சரி, அதை பத்தி நான் பேசல. அப்படியா? மகாவிஷ்ணு இருக்காருல்ல? ஆமா. அவர் மொத்தம் எத்தனை அவதாரம் எடுத்தாரு தெரியுமா? ஒரு அவதாரம் எடுத்தாரு. அது பத்தல. அவதாரம் கட்டினாரு. அவதாரம் 9 அவதாரம் கட்டிருக்காரு. அவரு 9 அவதாரம் கட்டினாரு. ஆடு வாய்க்காடுல மேஞ்சதுக்கு ஒரு அவதாரம் கட்டிருக்காரு. யாரியா?
கேட்டீங்கல்ல? டேய் யாரு? வாழை மரத்துல தாச்சு விட்டுட்டாரு, அதுக்கு ஒரு அவதாரம் கட்டிருக்காரு. வாழை மரத்துல தாச்சு விட்டாரா? தாச்சு விட்டாரியா தாரோட? எந்த மகா? எந்த மகா? அவர் சுருளிராஜமைய மகா. சுருளிராஜமைய மகாவா? மகாவிஷ்ணு. அவர் புதுக்கோட்டையில இருந்தாரு. ஏய் மகாவிஷ்ணு கிரியா, மகாவிஷ்ணு மொத்தம் 10 அவதாரம். நான் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. 10 அவதாரத்துல 9 அவதாரம் எடுத்திருக்காருல. அந்த 9 அவதாரத்து பேரை சொல்லுங்க. நீ கல்கி. கல்கிங்கிறது எடுக்காத அவதாரம். அதெல்லாம் சொல்ல வரலேன். எடுக்காத வரத்தை ஏன் சொல்றேன்? எடுத்ததுல சொல்லிட்டு அப்புறம் எடுத்தத சொல்லுங்க. சரி சரி சொல்லு. ஏன் அவதாரப்படுறீங்க? சரி சொல்லுங்க. இல்ல நாங்க தெரியாதவங்களா? இல்ல கதையை பத்தி தெரியாதவங்களா? அந்த அவதாரத்தை எடுக்கல. அது குமுதம். ஏய் குமுதாகினா அவதாரத்தை ஐயா ஐயா எடுக்காதயா சொல்லிக்கிறீங்க. எடுத்தத பத்தி பேசுங்கடா யாராச்சும். எடுக்காதயா எனக்கு தெரியும், எடுத்தது தெரியாதியா? என்ன தெரியும்னே? உங்களுக்கு தெரியுமா? மகாவிஷ்ணு என்பவர். அவர் என்பவர்லாம் உன்னை கேட்கல, எடுத்த அவதாரம் தான் கேட்கிறேன். எடுத்த அவதாரத்தை கூறு என்று நெஞ்சிலே ஈட்டி பாய்ந்தது போல் கேட்டார் இந்த முனிவர். சொல்லுங்க. ஆனா இந்த முனிவர் கேட்டதுக்கு நாம் பதில் சொல்ல விட்டால் குறிஞ்சி நாடே இடிந்து விழுகும். ஏன் இடிஞ்சு விழுகுது? சொல்லுவேன். சரி இங்க வா. இந்த குறிஞ்சி நிலம்ங்கிறல்ல, இந்த குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் கடவுள் யார் தெரியுமா? மூஞ்சூர். மூஞ்சூரா? அது விநாயகப் பெருமான் வாகனம். குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எண்ணில் அடங்காத பேர், நிறைய பேர் இருக்கு. கந்தன், ஆமா, கதம்பன், கார்த்திகேயன், வேலாயுதம், கோமனாண்டி, சட்டையாண்டி, கொட்டையாண்டி, இப்படி எல்லாம் பேர் இருக்கு. கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனால அவருக்கு கார்த்திகேயன் பேர் இருக்கு. ஆமா. அப்ப ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு சிறப்பு கிடையாது. சொட்டு மருந்து சிறப்பு இல்லையா? சிறப்பு சிறப்பு இருக்குல்ல. உங்க நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல முருகப்பெருமான் இருக்காரா? ஆமா. அப்ப இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்க முருகப்பெருமானுக்கு என்ன பேர்? இத சொல்லு. குறிஞ்சி நில கடவுள். இது நல்ல கேள்வியா? நல்ல கேள்வி இல்லையா? நல்ல அருமையான கேள்வி. கேளுங்க. குறிஞ்சி நிலத்திலே இருக்கின்றவன் குன்றும் இடக்கு மண்டமில்ல. என்னனே பேதோட பண்றாரு? சரி பேசு. முருகனை பத்தி தான இப்பதான ஒட்டி வந்துகிட்டு இருக்கியால்ல. சரி சரி ஒட்டி அது அதையும் எடுத்துக்கிட்டு. சரி நான் ஓரமா நிக்கிறேன். என்ன சாமி எவ்வளவு ஒட்டி வந்துட்டா? நீங்க சொல்லுங்க. குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பெயர் என்ன? அந்த கேள்வி கேட்டார் தம்பி. கேள்வி அவர் அப்படியே கேட்டுட்டார். நம்ம பதில் கூற வேண்டும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அது உலகத்துக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து பதில் மட்டும்தான் கூற வேண்டும். ஆமா. குறிஞ்சி நில கடவுள். அதனால் என்னமாச்சு பதிலுக்கு வாங்கயா. என்னன்னு அது? பதிலுக்கு வர சொல்ல ஒரு விவரமே இல்லாம இருக்கீங்க. நீங்க குறிஞ்சி நில கடவுள் தான் குறிஞ்சிக்கு வந்துட்டாரு. நான் அடுத்து சொல்ல போறேன்ல. சரி சரி. அதுக்குள்ள இந்த ஊட விழுந்து கெடுத்துட்டீங்க. நான் இன்னும் முதல்ல இருந்து வரணும். கேள்வி கேட்டது என்ன? குறிஞ்சி நிலத்தினுடைய இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமானுடைய பெயர் என்ன? அந்த கேள்வி தானே. அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. நல்ல கம்பி தெரியுதுன்னு. எப்பத்தாயா சொல்ல நேராகிட்டு இருக்கியா? குறிஞ்சி நிலத்தில் இருப்பதனால் குறிஞ்சி நின்றான். குறிஞ்சினா என்ன? குறிஞ்சில முருகன் நின்றான். குறிஞ்சி நின்றான். ஐயோ, குறிஞ்சி நின்றான் இல்லையா? குறிஞ்சிங்கிறது ஒரு மலர். ஐயா குறிஞ்சி எவ்வளவு ஐயா என் தம்பி மாதிரி ஒரு பதில் கூறுவது. நான் அதுக்கு பேரு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஒவ்வொரு நிலத்திற்கு ஐயா உங்களை தொடக்கூட கூடாது. குறிஞ்சி என்பது மலை, மலை தானே? என்னங்க குறிஞ்சி என்பது மலை. குறிஞ்சிங்கிறது மலை இல்ல, குறிஞ்சிங்கிறது மலர். மலர் வேள்வி வேலைங்கிறது மலை. அந்த மலர்ல போய் நின்றது அது குறிஞ்சி நின்றான். குறிஞ்சி நின்றான். அத அப்படி சொல்லிச்சு. நீ தீமக்கல்ல நின்றா தீமக்கல்ல நின்றான் அப்படின்னு. சரி, திரிகூட ராசப்ப கவிராயர். ஒரு
அட கேவல பயில நடக்குதுங்க. ஆனா இத்தனை இது போட்டு குண்டுக்கு அடிபடலையானே. ஆனா அந்த மைக்கில் எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இதுக்கு தேன் பூ வச்சு அடிக்குது. வேப்பைய மகளே, அண்ணே நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கு. நாரத மாமாவா? அண்ணே இனிமேல் எல்லா நாடகத்திலையும் மைக்கில் பூ வைக்க சொல்லுங்கண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அடுத்த வருஷம் நான் என்ன தெரியும் பண்ணுவேன், காலி புலவர் பூவை கொண்டு வந்து வைப்பேன். எடுத்துக்கிட்டு எரிஞ்சு தாய் சீத்து அடிச்சு. அது மத்த பிள்ளைங்க வரையில தான் அது தேவைப்படும். நீயே காலி புலவர் தானா? இந்த வந்துச்சு வாரு. என்னத்த பின்னாடி மோந்து மோந்து பாக்குறாங்க. அது உன் கருவாட்டு வாடகைக்கு இந்த ஜிம்மி பாரு நாய் வருது. அடுத்த மாசம்லாம் அப்படி மோந்து பார்க்காத, வேர்வையில செத்துருவ. சாப்பிடு சாமி. ஏன் இப்படி மூஞ்ச இது மாதிரி வச்சுக்கிட்டு வரீங்க? இது மாதிரி தான். இந்த கெடாய நாளைக்கு சுடுதண்ணிய போட்டு இந்த காயை அலசணும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விழலாமா? மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? அடிக்குது குளிரு. சரி அது உங்ககிட்ட வந்துட்டு அப்படித்தான் இருக்கும். அது சரி அது சரி. முல்லை பூங்கொடி பீத்துணி மாதிரி வச்சுட்டு கம்பா முகரைய பாரு. கம்பை போல உன் வானரதர் சாமி நல்லா செஞ்சுட்டு போடு ரஞ்சூத்து சாமி வாடி அடிக்குது குளிர். சரி கொடி கொத்தனாரு அடுத்து கழுத்து அறுத்து புரியா இருக்கு. ஏய் மாமா அங்க என்ன நான் எங்கிட்ட எதுவும் கேட்கணும். பொறுமை சாமி பொறுமை. அங்க என்ன அவர்கிட்ட ரேட்டே பேசல, அதுங்களும் யாரும் ஒண்ணு போக சொன்னது. ஏய் நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே வரீங்க, அது மாதிரி போயிட்டு போறேன். போறா தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு பக்கத்துல பாம்பு மேடையில சிரிக்கவே மாட்டேன். பாடுபடுத்துறீங்களா? நாரத மாமா. எது? நாரத மாமா குஞ்சி. மருதமணி மாமாண்டு கூட்டி விடுறதுக்கு அந்த பட்டமா அது கொடு. ஏய் இன்னைக்கு நாடகத்துக்கு வந்தீங்களா? அந்த நோக்கத்துல வந்தீங்களா? மஞ்சப்பொடி தேக்கையிலே ஏ நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே தண்ணி தொட்ட பாகம் எல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லுள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவரே இதொட்ட பாகமெல்லாம் இந்த கண்ணோடும் காலம் எப்போ பெருத்த அவமானம்னே. நல்ல பதில் சொல்ல உள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள
தேய்க்கப்பட்டார். ஏன் குஞ்ச தொட்டு ஏய் அடுத்த காவல் யார் இருக்கிறது? அம்மா அழைத்து வாரு. வட வள்ளி பொண்ணு செல்லாம் வா, வீட்டுக்கு போலாம், நேரமாச்சு. எப்படி ஆமா போட்டு நக்குடி ஓ. ஆளோளோ பாடும் தென்றலே ஆகாயோ ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ பாடும் தென்றலே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா எடுக்கவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. உச்சி வெயில் சூடுபட்டு வந்த கடல் தாயிருந்து பேசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை நள்ளிரடு கோடையின்றி சூரியன் தீவதில்லை பாண்டிடர்கள் கோடை என்று நெஞ்சமென்று வாழ்வதில்லை தேசமனம் சேர்ந்திருக்கே காசு பணம் காதிராது பேசுகின்ற நேரமெல்லாம் காதல் இன்று மாறிடாது ஆடவே ஓடிவா ஆடவே ஓடிவா நாளெல்லாம் நான் கூடும் ஆலோலம் பாடும் தென் ஆகாயோ தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனதில் பார்த்ததில்லை உச்சரிக்க வார்த்தை எல்லாம் உன்னை என்று வேறில்லை. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழ்ந்ததில்லை உச்சரிக்க வார்த்தை எல்லாம் உன்னை என்று வேறில்லை. என்னை அள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை. என்னை அள்ளி நான் கொடுத்து உன்னுடைய கைகளிலே காதல் என்னும் கண்ணீரில் கொண்டு ஏ முருகா, ஊரறிய மாலையிட்டு நாளெல்லாம் ஓடிவா காதலே தலைவட்டா. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா கண்ணகிலே உன்னைக்கிட்ட தேனெடுக்கவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. அறிவட்ட முண்டா தங்கச்சி வித்தியாசம் தெரியல அண்ணா பொண்டாட்டியும் கட்டி பிடிக்கிற வப்பாட்டியும் கட்டி பிடிக்கிற தங்கச்சியும் கட்டி பிடிக்கிற தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு. முகரைய பாரு முகரைய உலகத்திலே தங்கச்சி சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க தான். அம்மா நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். நம்ம இடத்துக்கு நாரதர் நாரதர் வந்திருக்காரா? ஃபிகர் செம்ம ஃபிகர். அண்ணே நீங்க சரியில்லை. அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? சாமியை பார்த்து செம்ம பகுதி சொன்ன பொம்பளையே உன்னை ஒரு ஆள் அப்ப நீங்க சரியில்லை. நான் தான் சரியில்லைன்னு தெரியுமில்ல உனக்கு. சாமி கிட்ட வாங்குனீங்களா? இவர் ஆடி கொடுத்தாரு, நான் பாடி கொடுத்தேன். வாங்கினாரா? நல்லா வாங்கி திணறிக்கிட்டு கிடக்குறாரு மூச்சு. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நம்மள அழைத்து வாருங்க பார்க்கலாம். வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. வரவேற்பு உண்டு. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நான்
வச்சிருக்கு